இப்ப இவ்வளவு பேர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இறங்கி வந்து நான் உங்களுக்காக இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன இருக்கு தயக்கம்? காதுல ஒரு காதுக்கு முதல்ல போச்சு. என்னங்க இவ்வளவு பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, காதுக்கு போகலன்னா யார் கத்துனாதான் காதுக்கு போகுமா? இல்லைங்க, இதோட பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. 98 கிராமங்கள் அழியிறதை விட வேற இஷ்யூ தமிழ்நாட்டில் வேற இஷ்யூ இப்போதைக்கு என்ன பெரிய இஷ்யூ? இப்படி நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் பெரிய இஷ்யூ. 98 கிராமம் அழிய போகுது தமிழ்நாட்டிலே பெரிய இஷ்யூனா இதுதான். காவேரி பிரச்சனை எல்லாம் இஷ்யூ தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா 98 கிராமம் அழியிறதை விட வேற என்ன இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆயிரும்? 98 கிராமம், 1 இல்ல 2 இல்ல, எத்தனை ஆயிரம் மக்களோட வாழ்வாதாரம், எத்தனை ஆயிரம் மக்களுடைய எதிர்காலம், வாழ்வியல், எவ்வளவு வரலாறு, அங்க எத்தனை கோயில் இருக்குது, எத்தனை சர்ச்சுகள் இருக்கும், எல்லாத்தையுமே வந்துட்டு வனத்தை மீறி கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வனம்னு யார் எப்ப அறிவிச்சா, எப்ப அது ஊர் வந்துச்சு? நீ இதெல்லாம் வனப்பகுதின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஊர்கள் இருக்குது, கரண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி இருக்கும். நீ என்னமோ வந்து ஆக்சுவலா பெரிய பெரிய ஊருக்குங்க, சின்ன சின்ன ஊரும் கூட கிடையாது, பெரிய பெரிய ஊருங்க. ஒரு சின்ன கிராமம் 10 வீடு 15 வீடுங்களாம் கிடையாது, அது மாதிரியே இருக்கு கிராமங்கள். இந்த 98ல அந்த மாதிரியே இருக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்களும் இருக்கு. வாட் இஷ்டத்துக்கு அவாட்டை வந்து எல்லாத்தையும் காலி பண்ணா எங்க போவாங்க மக்கள்? யாரும் காலி பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல மறுபரிசீலனை செஞ்சுதான் தீரணும். அதற்கு தமிழக அரசு எந்த விதமான அழுத்தங்கள் கொடுக்கணுமோ அந்த அழுத்தங்கள் கொடுக்கணும். இதே சுப்ரீம் கோர்ட் தான் ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு சொல்லிச்சு. அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் மாறினாங்கல்ல. புரிதல் இல்லாம எல்லாரும் செய்யற தவறுகள் தான். புலியை பாதுகாக்கணும், எப்படி பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கணும். மக்களை அழிச்சு புலியை பாதுகாக்கிறதுங்கிறது முட்டாள்தனம், மடமை. அந்த மடமையை யாரும் செய்யக்கூடாது. இது 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 வந்து நம்ம பேசலாம், ஆனா அதிகாரம் யார் கையில இருக்கு? விஜய் அவர்கள் கையில இருக்கு. அவர் தான் அந்த மக்களை பாதுகாக்க முடியும். தமிழக முதல்வர், உங்களுடைய கடமையிலேருந்து நீங்க பின்வாங்காதீங்க. அங்க போராடக்கூடிய மக்களுக்கு உறுதியாக நீங்க ஒன்னாங்க போங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அந்த மக்களை சந்திங்க. இல்ல உங்க கட்சிக்காரர்களை அங்க அனுப்பி அவர்களுக்கு வந்து ஆறுதல் கொடுங்க, உத்தரவாதம் கொடுங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாவே மக்கள் வந்து அங்க போராட்டத்தை கைவிடுவாங்க. அவங்க கேட்கிற ஒரே கோரிக்கை அதுதான், தமிழக அரசு சார்பா வழக்கு தொடுக்கணும், இங்க வந்து எங்களை காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வழக்கு வைக்கணும். அது அப்புறம் அந்த வழக்கு திரும்ப போய் விசாரிச்சு அதெல்லாம் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆயிரும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. கரெக்டா? இப்ப வந்து காலி பண்ண சொல்றாங்க, வெளியே போங்கன்னு சொல்றாங்க, காலி பண்ண சொல்றாங்க. எப்ப வேணாலும் இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேவைப்பட்டா ஜேசிபி கொண்டு வந்து இடிச்சு உடைக்கலாம். அந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்ப. அதனாலதான் மக்கள் வந்து வேற வழி இல்லாம இறங்கி வந்து போராட்டத்துல இறங்குறாங்க.